சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு சஜஷன், ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. எப்படி? இந்த யுத்தத்தில் சஹாபாக்கள் நிறைய பேரு வஃபாத் ஆயிட்டாங்க. யாரு? ஹாஃபில்கள், குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணி இருந்து சஹாபாக்கள். அப்ப இன்னும் சில யுத்தங்கள் வந்து இதே நிலைமை ஆகுனா குர்ஆனுடைய நிலைமை என்ன ஆகிறது? அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். அப்ப குர்ஆன் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் இலைகள்ல, தோள்கள்ல, கல்லுகள்ல இப்படித்தான் எழுதப்பட்டிருந்தது. மிச்சதெல்லாம் சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஹிஃப்லாக இருந்தது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க இதனை ஒத்துக்கொண்டார்கள். குர்ஆனை நாம் ஒன்று சேர்த்து ஆக வேண்டும், ஒரு எழுத்து வடிவிலே கொண்டு வர வேண்டும், ஒரு புத்தக வடிவிலே கொண்டு வர வேண்டும் என்ற முடிவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு சஹாபியிடத்திலே காதிலே ஊதிவிட்டு சென்றார்களா? எனக்கு பின்னால் குர்ஆன் இப்படி அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இதனை ஒரு எழுத்து வடிவத்திலே, ஒரு புத்தக வடிவத்திலே செய்யுங்கள் என்று சொன்னார்களா? இல்ல. அப்ப குர்ஆன் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா? மன் அஹதஸ ஃபீ அம்ரினா, எங்களுடைய தீனுல் இஸ்லாத்துடைய விஷயத்திலே யார் புதிதாக ஒன்று பண்ணுகிறார்களோ, அப்ப குர்ஆனை இப்படி எழுதுறது தீனுல் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றா? இல்ல. அப்ப தீனுல் இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு விஷயம், அதை கண்டிப்பா கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இல்லாட்டி என்ன ஆகும்? இன்னைக்கு நமக்கு இந்த புத்தக வடிவத்தில் குர்ஆன் கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே இதைத்தான் சொல்லுகிறார்கள், இது பிதஅத்தில் ஒரு வகை. சரியா? அப்ப இந்த பிதஅத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா செஞ்சிருக்க வேண்டும், செய்தார்கள்.